அன்பானவர்களே, இந்த விடுமுறை வேளாண்மை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே ஆணுடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நன்மையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சுந்தராபுரம் சிஎஸ்ஐ கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடுமுறை வேளாண்மை நிகழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையான சிறு பிள்ளைகள் வாயிலாக ஆண்டவரே நாம் மைப்பட்டுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பொழுதுமாக நம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிற எங்களோடு இடைப்படும், எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு மூலமாகவே ஆமென். அன்பானவர்களே, விடுமுறை வேதாம் பள்ளி நம்முடைய ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான இந்த விடுமுறை வேதாம் பள்ளி நிகழ்வுக்கு என்னை அழைத்த அருமையான திருச்சபையின் ஆயர் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு திருச்சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், டிசி உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இன்னும் கன்வீனர்ஸ், டைரக்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலராக போகும்போது அங்கே யாரும் பார்க்க முடியறதில்லை. ஒரு நிகழ்ச்சிக்கு அது நான் நினைக்கிறேன். ரைட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். பொதுவாக அந்த கல்யாணம், கல்யாணம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ள அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக அவங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு மாப்பிள்ள நிகழ்ச்சியில் ஐயருக்கு வந்து மெசேஜ் கொடுப்பாரு. ஆனால் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையே மெசேஜை கவனிக்க மாட்டாங்க. ஒரு இன்னைக்கு நம்ம விபிஎஸ்னுடைய ஹீரோயின்ஸ் அழகாக நம்முடைய பிள்ளைகள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஆயர் நீங்க வந்து செய்தி கொடுக்கறது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு தான் சீக்கிரமா முடிச்சாங்க. அருமையான சின்ன பிள்ளைங்க நீங்க சொல்லலாம், என்ன நம்முடைய தலைப்பு? வாட் இஸ் அவர் விபிஎஸ் தீம்? நலமானதை பற்றி கொள்ளுங்கள். வெரி குட். ஆங்கில இங்கிலீஷ்ல ஹோல்ட் ஆன் டு வாட் இஸ் குட் என்று சொல்லி அழகாக போடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த ரெண்டு காரியங்கள் மிக முக்கியமானவைகள். அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் இங்கே படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக போடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், அது பற்றி கொள்ளுங்கள். அடுத்தது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்கள். இன்றைக்கு அழகாக அந்த பிள்ளைகளே கதைகளை சொன்னாங்க, வசனங்களை சொன்னாங்க, பாடினாங்க. பிகினர் கிளாஸ்ல இருந்து சீனியர் கிளாஸ் வரைக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் உட்கார்ந்து பார்த்துட்டு பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகம் அதில் இன்வால்வ் பண்ணி வசனத்தை சொல்றது எல்லாத்துலையுமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அன்பானவர்களே, என்னுடைய ஊழிய பயணத்துல இந்த விபிஎஸ் ஒரு முக்கியமானது. நான் எங்கெல்லாம் விபிஎஸ் போறனோ அங்கெல்லாம் தான் அடுத்த அந்த சர்ச்சுக்கு நான் போஸ்டிங் போற மாதிரி. ஒருவேளை நம்முடைய ஆலயத்துக்கு 2007ஆம் ஆண்டிலேயே ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். உள்ள ஐயா விபிஎஸ் ஃபங்க்ஷன்லேயே என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. மீண்டுமாக நம்முடைய திருச்சபை ஊழியர் சென்றுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நண்பர்களை நான் சொன்னபடி அந்த நலமானதை பற்றி கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையும் முக்கியமா ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் இல்லாம நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம். காலை எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அந்த பொருளை பத்திரமா பாதுகாத்துக்குவோம். என்ன பொருள் தெரியுமா? பைபிள். வெரி குட். எல்லாரும் பத்திரமா கையிலே வச்சிருக்கீங்களா பைபிள? வெரி குட். ரைட். சந்தோஷம். விபிஎஸ் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்சிங்கன்னா
பைபிளை கூட தாண்டி இன்னொரு பொருள் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கு. மொபைல் போன், செல்போன். இன்னைக்கு நான் அழகா நம்ம அந்த விபிஎஸ் ஊர்வலம் வரும் பொழுது நானும் கூட வரும்பொழுது எல்லாம் ஒருவேளை மற்ற சினிமா டைரக்டர்ஸ் கூட தோற்றோம். எல்லா ஆங்கிளையும் போட்டோஸ், எல்லா ஆங்கிள் வீடியோஸ். ஐயா வந்தவங்க சொன்னாங்க இங்க ஒரு பெரிய மீடியா டீமே இருக்குன்னு சொல்லி. ஐ எம் வெரி ஹாப்பி. ஒருவேளை ஆண்டுடைய கிருபை, நான் இந்த 2 ஆண்டுகள் இந்த எம்டிஎச் இந்த கம்யூனிகேஷன் துறையிலே நம்முடைய இந்த எல்லாம் மீடியா காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். நாங்கள் திருமறை சார்ந்து அதை படித்தோம். நம்முடைய இந்த திருச்சபை என்று சொன்னால் இன்றைக்கு மீடியா இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மோடி இந்த அளவுக்கு பிரபலமாயிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? மோடி யாருன்னது? பிரைம் மினிஸ்டர். அவருடைய இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு யாருன்னு காரணம்? இந்த மீடியா தான். இவ்வளவு சித்ராபுரம் திருச்சபையிலே இந்த மீடியா ஆண்டுடைய ஊழியத்துக்கு சிறப்பாக செயல்பட்டிருப்பதற்காக நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். அழகா பிள்ளைகள் நாடகம் நடிச்சாங்க, ஆதாம் ஏவா. இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தோட்டத்துல நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது, நீங்க எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு மாத்திரம் சொன்னாரா? எல்லாம் சாப்பிடலாம், ஆனா ஒரே ஒரு ஜீவ நன்மை தீமை அறியத்தக்க கனி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏவாள் கிட்ட சாத்தான் அந்த சர்ப்பத்தின் வடிவில் வந்து அவளை அழகா ஏமாத்தி என்ன சொல்றா? அப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையே ஒரு கேள்வியா கேட்டு அவளை குழப்புறாங்க. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் நம்ம பைபிள் வசனம் படிச்சிருப்போம். அந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்மளை சாத்தான் சோதிக்கிறான். பிள்ளைகள் பாண்டா கல்ல சாத்தான் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த சோதிக்கிற நிலையில நம்ம வசனம் சொன்னபடி எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லி அவளுக்கு ஆசை இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாம் நல்லா இருக்குது, அந்த வசனம் போட்டுக்குது, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு அழகானதுமா. அப்ப அந்த கனியை புசிக்கணும்னு சொல்லி அவ அதிகமா விரும்புகிறான். ஆனா ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. இன்னைக்கு பிபிஎஸ் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற தலைப்புல நலமானதை பற்றி கொள்ளுதல் என்று சொல்கிற காரியம். நம்ம மொபைல் போனை சொன்னோம். மொபைல் போன்ல இன்னைக்கு இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையான சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுகிற ஒரு மொபைல் போன். ஒருவேளை மோகன் சி லாசரஸ் ஐயா அவருடைய அந்த செய்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம இப்ப டிவியால நம்ம கொஞ்சம் கம்மியாகி போச்சு. அப்ப இந்த டிவி ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது டிவியை வந்து ஆஃப் பண்ண தெரிஞ்சவங்க என்ன செய்யணுமா? டிவியை ஆன் பண்ணணும். அப்படியே போல மொபைல் போனை எப்படி யூஸ் பண்ணணும், எதை நம்ம பார்க்கணும், எது நம்ம பிரயோஜனம், அதை நம்ம தெரிந்து கொண்டால்தான் அது நமக்கு சரியான விதத்திலே பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு நம்மளை தவறான வழியிலே மிஸ்கைட் பண்ணுகிற அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக 32ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, டேனியல் அப்படிங்கிற பேரை சுகாதாரத்தில் என்ன சொல்ல முடியாது, சாதாரணமாக சொல்லியிருக்கூடிய டிஎஸ் டேனியல் ஐயா அவங்க நான் அன்னைக்கு 2007ஆம் ஆண்டில் வந்ததுலேருந்து அவர் ஐயா பழக்கம் உள்ள. இன்னைக்கு நான் பைபிளில் யோசித்து வரும் பொழுது பைபிளில் ஒரு தானியல் ஐயா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பைபிள் ஒரு தானியல் ஐயா. அந்த தானியல் ஐயா ஒரு அழகான ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நீ வீட்டில் போய் அந்த தானியல் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவர் எடுக்கிற தீர்மானம் என்னன்னா, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ராஜாவுடைய உணவை சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமான உணவை நான் சாப்பிடுவேன் சொல்லி அந்த ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். ராஜா உணவு நல்ல கிராண்டா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நிறைய ஹோட்டல்ஸ்ல போனோம்னா பெரிய பெரிய இடத்துல நம்ம நிறைய உணவு சாப்பிடுறோம். உங்களுக்கு உணவை கொடுத்து நான் சொல்லும் பொழுது நான் எனக்கு யோசிக்கிற காரியம் என்ன, அன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு அதிகமா விரும்பி சாப்பிடுறது என்ன தெரியுங்களா?
என்ன சொல்லுவாங்க இந்த அதாவது என்ன சொல்றது, ஃபுட்ஸ் என்னது, ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டு அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம், ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா உண்மையானவே உடலுக்கு அந்த சத்து கொடுக்கிறதா அல்லது நமக்கு அதை அதனால ஏதாவது நன்மையான்னு சொன்னா அநேக நேரங்கள் பாதிப்பு தான். உலகங்கள் லேஸ் மற்ற நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம விரும்பும். ஆனா ஆரம்ப காலங்கள்ல பெற்றோர்கள் நல்ல நல்ல காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதெல்லாம் மாறி போதும். அதே போல தானியேல் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு தீர்மானம் சொல்றான், ஆண்டவர் எனக்கு என்ன உணவு கொடுக்கிறார் சொல்லுங்க, அதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து மற்ற கூட மற்றவங்க எல்லாம் அந்த உணவு சாப்பிட்டாலும் இந்த தானியேலும் அவனோடு இருந்த 4 பேரும் 3 பேரும் சேர்ந்து நல்ல உணவு ஆண்டவர் பிரியமான உணவு சாப்பிட்றாங்க. அதனுடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை இவங்க நினைச்சாங்க தானியேல் அந்த சாதாரண உணவு சாப்பிட்றதுனால இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, எந்த ஒரு பலன் இருக்கான்னு நினைச்சானா அங்க பார்க்கும் பொழுது அவர் நன்றாக ஸ்ட்ரென்த்தோடு இருந்தாங்க. அது மாத்திரமல்ல ஞானத்திலே தேறினவர்களாக இருந்தாங்க. வேதத்தை பார்க்கிறோம், அங்க இருக்கிற எல்லா காட்டிலும் 4 மடங்கு ஞானத்திலே தேறினவர்களாக இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நலமானதை நல்ல காரியங்களை நாம் பற்றிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்த நிறைய வசனம் பைபிள்ல முக்கியமா ஒரே வசனம், என்ன வசனம் தெரியுங்களா? ஞானத்தை பத்தி ஒரு வசனம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உலக நலமானதை பற்றிக் கொள்ளுகிறது சொல்லும் பொழுது நான் 3 காரியங்களை நான் யோசித்தேன். ஒன்று, fear of God, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, obey to the parents, பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, நாம் do good things in the society என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, சமூகத்திலே நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த 2வது பகுதியை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பொல்லாங்கை தோன்ற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள். அந்த பைபிள் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஒரே உதாரணம் யோசேப்பு. யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த வாலிப நாயகத்திலே அவனுக்கு எல்லாம் அதிகாரம் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்றார், இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு ஆண்டவர் விரோதமாய் பாவம் செய்வதப்படி. இன்னைக்கு பிள்ளை வசனம் சொல்லும் போது சொன்னாங்க, பரிசுத்தமானதை பற்றிக் கொள்ளுங்கள். நம்ம செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தமானதை பற்றிக் கொள்ள வேண்டும், தீமையான காரியங்களை விட்டுவிட வேண்டும். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் பிபிஎஸ் வந்திருக்கிற அனைவரும் நீங்கள் அப்படியாக நலமான காரியங்களை பற்றி பிடித்துக் கொண்டு வேண்டாத காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழங்களை வாழ்த்துகிறேன். கடைசியாக ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிறந்து பார்த்துருக்கீங்களா மங்கி? நம்ம ஊர்ல மங்கி இருக்குதா? இருக்கு, ரைட், சந்தோஷம். மங்கி என்ன செய்யுமா? ரொம்ப அமைதியா இருக்கு, அப்படிதானே? அமைதியா இருக்குமா? குறும்பு பண்ணுமா? ரொம்ப குறும்பு பண்ணும். அந்த மக்கி ஒரு, அதாவது அம்மா குரங்கு என்ற ஒரு குட்டி குரங்கு வந்து ஒரு காரியத்துக்கு கேட்சாமா. குட்டி குரங்கு வந்து தாய் குரங்கிட்ட என்ன கேட்சாமா, நான் வந்து பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புறேன். நம்ம எல்லாரும் எதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். சின்ன வயசுல தான் நம்ம சொல்லிடுவாங்க, ஏசுசாமி வர போறாரு, 2வது பிறகு நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதே மாதிரி அந்த சின்ன குட்டி குரங்கு அந்த தாய் குரங்கிட்ட போய் கேட்டுச்சாமா, பரலோகத்துக்கு போகணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்ப அந்த தாய் குரங்கு சொல்லிச்சாமா, எனக்கு வழி தெரியாது, இந்த காட்டுல ஒரு முனிவர், இந்த காட்டுல ஒரு சாமியார் இருக்கிற, அவர்கிட்ட போய் நீ கேளுன்னு சொல்லு. அப்ப இந்த குட்டி குரங்கு அப்படியே காட்டு வழியே போகும்பொழுது அங்க ஒரு சாமியார் இருந்தார். அப்ப அவர்கிட்ட போய் இந்த குட்டி குரங்கு சொல்லுங்க, எனக்கு இந்த பரலோகத்துக்கு போகணும், நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லும் பொழுது அந்த சாமியார் பார்த்தார். இந்த குட்டி குரங்குக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னாரு, நான் உன் கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுக்குறேன், பனானா, நான் உனக்கு அந்த கையில வாழைப்பழத்தை கொடுக்குறேன், நீ என்ன செய், அதை பத்திரமா வச்சுட்டு நீ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா நீ வா, நான் வந்து உனக்கு அந்த
பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை சொல்றேன்னு சொல்லி சொன்னாராமா. அந்த குட்டி குரங்கு அந்த வாழைப்பழத்தை வாங்கிச்சு, அதை வாங்கிட்டு வெளியே வந்தது. வெளியே வந்த உடனே அந்த வாழைப்பழத்தை பார்க்க பார்க்க அந்த குரங்குக்கு என்னாச்சு, குட்டி குரங்குக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அழகா இருக்குது, நல்ல மஞ்சள் மஞ்சள் இருக்குது, அதனுடைய அந்த சுவை, அந்த வாசனை ரொம்ப அதிகமா அடிக்குது. என்ன பண்றது, நம்ம சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதே, இது சாப்பிட்டாம என்ன செய்ய முடியாது, நமக்கே அந்த பரலோகத்துக்கு போற வழி தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வர வர ஒரு யோசனை வருது. நம்ம சாப்பிட வேண்டாம், என்ன செய்யலாம், அந்த தோலை மாத்திரம் கொஞ்சம் நம்ம நக்கி பார்க்கலாம். என்ன செய்ய, அந்த தோலை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா நக்கி பார்க்குது. இந்த தோலை நக்க என்ன யோசனைனா, அதை பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிச்சு பார்த்தோன்னே இந்த பழத்தை பார்க்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, கொஞ்சம் கடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிச்சது, கால்வாசி அரைவாசி, கடைசியில முழுசும் என்னாச்சு, அந்த குட்டி குரங்கு சாப்பிட்டுச்சு. சாயந்தரம் முடிவுக்கு போக முடியுமா, போக முடியாது. அன்பானவர்களே, அந்த குட்டி குரங்கு அழகா ஒரு காரியத்தை கேட்டுச்சு, பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க, அந்த நலமானதை பற்றி கொள்ளுங்கள். உலக குட்டி குரங்கு இந்த சாதாரண வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மேலான காரியத்தை என்ன செய்யுது, எழுந்து போச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம கூட என்ன செய்யறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஏசப்பா நம்ம கொடுக்கிற பெரிய ஆசனங்கள் நம்ம எழுந்து போகிற மக்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில், நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, பிரைமரி, ஜூனியர், இன்டர் சீனியர், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உன்னதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு இந்த டிபிஎஸ் வந்த நீங்க, ஆண்டவர் நீங்க எனக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களை நான் விழுந்து விடாதபடி நான் உண்மை பற்றி கொள்ள, இந்த நலமான ஆண்டவரை பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யணும். கேட்போமா, ஜெபம் பண்ணுவோமா? உலக குட்டி குரங்க போல நம்ம ஏமாந்து போகாதபடி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இந்த தானியேல் ஐயாவை போல நம்ம நலமான காரியத்தை பெற்று பிடித்துக் கொண்டு நாம் ஞானத்திலே சிறந்து உன்னதமான ஆசைகளை பெற கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். நன்மை பிதாவே, தர்மையான சுந்தராபுரம் விடுமுறை விதா பள்ளி இறுதி நாள் நிகழ்விலே ஆண்டவரை நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தி. ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் எங்களை உமக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளாக வாழ முடியாதபடி அநேக தடைகள் காணப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நலமானதை பற்றி கொள்ள, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளையால் ஜீவி நீங்கள் உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் சொல்லுகிற ஆலோசனை அல்ல, நீர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலகி நலமானதை பற்றிக் கொண்டு இதன் மூலமாக உன்னதமான பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் எல்லாரும் கடந்து வர அருள்தார். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆஸ்வதியும், ஒவ்வொருவரை குறித்துதான அந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த விடுமுறை பள்ளியில கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக, குறிப்பாக உண்மை அறியாத பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்க அவர்களையும் நீ சந்தித்து அவர்களும் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய வாக்குமை ஆண்டவரே வாக்கு அர்ப்பணிக்க அருள்தார். தொடர்ந்து இந்த ஊழியர்களை பொறுப்படுத்தி செய்கிற அனைவரையும் நீர் ஆஸ்வதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் பிதாவே, ஆமென்.